என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் போல இருக்கு. கேட்கவா? இது என்ன புதுசா? என்கிட்ட கேட்டதுதான் பேசுவியா? கேளு. இல்ல, ஒரு மாசமா சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்க, அடிக்கடி வெளியே கூட்டி போறீங்க, பொண்ணு கூட உட்காந்து பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, திடீர்னு நம்ம மேல நெருக்கமா மாறிட்டீங்க. அதான். ஒண்ணுமில்லையே, எப்பவும் போலதான் இருக்கேன். மறக்காதீங்க, உங்க முகத்தையே பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க. சிறுமௌனம். என்னத்த சொல்ல? ஏதோ சின்ன வீடு செட் பண்ணிட்டீங்களா? அதை மறக்கத்தான் இப்படி கொஞ்சிறீங்களா எங்க கூட? போடி லூசு, நீயா கேட்ட பின்னாடி சொல்லணும்னு தான் காத்திருந்தேன். என்னங்க, எதுவும் பிரச்சனையா? இந்தா. என்னங்க இது? அமைதியா இத படி. அன்புள்ள மகனுக்கு, கண்டிப்பா என்றைக்காச்சும் இந்த கடிதம் உன் கையில கிடைக்கும்னு நான் நம்புறேன். உங்க அப்பாவுக்கு மனைவியா, உனக்கு அம்மாவா இந்த கடிதம் எழுதுறேன். ரொம்ப பெரிய கடிதம், பொறுமையா படி. அவசரமா வேலை இருக்குன்னு பாதி படிச்சு மீதியை இன்னொரு நாள் காத்திருந்து படிக்காத. உங்க அப்பாவை நான் கல்யாணம் பண்ணும்போது நான் காலேஜ் லெக்சரர். அப்புறம் நீ வந்த பிறகு உங்க அப்பாவுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சுது. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் வளர்ந்தாரு. அப்புறம் உன் தங்கச்சி பிறந்தா. நான் வேலையை விட்டுட்டு வீட்டோட உங்களை கவனிச்சிட்டு இருந்தேன். உனக்கு தான் தெரியுமே அப்பா எப்படி பிஸின்னு. கல்யாணமான 1 வருஷம்தான் கனவு வாழ்க்கை. அப்புறம் எல்லாமே காத்திருந்த வாழ்க்கை தான். உங்கள் அப்பாவுக்கு காத்துட்டு இருந்தேன். அவர் உருவாக்க நினைச்ச ஆடம்பர வாழ்க்கைக்காக உழைச்சிட்டு இருந்தாரு. நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு துணை. நாம தான் விளையாடுவோம். அப்புறம் நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. நீங்க வரத்துக்கு காத்துட்டு இருப்பேன். ஸ்கூல் விட்டு வந்ததும் கதையா சொல்லுவீங்க. அதுல பாதி பொய் இருக்கும். அதெல்லாம் உங்க கற்பனைன்னு நினைச்சு ரசிச்சேன். அப்புறம் நீங்க வளர்ந்தீங்க. அம்மாட்ட சொல்ல ஏதும் இல்லாம போச்சு. ஆனா உங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் மட்டும் வந்துச்சு, இப்ப வெளியே போகணும், இப்படி வெளியே போகணும்னு. ஆனா வர்ற டைம் கேட்க முடியுமா அம்மாவால்? காத்துட்டு இருப்பேன். நீங்க சாப்பிட்டு வரீங்களா, சாப்பிடாம வரீங்களான்னு பார்க்க காத்துட்டு இருப்பேன். நீங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங், ஃப்ரெண்ட்ஸ் அரட்டனை, பிஸி. இடையில உங்க அப்பா உடம்பு முடியாம படுத்துட்டாரு. அவருக்கு டைமுக்கு மாத்திரை கொடுக்கணும், மருந்து கொடுக்கணும், ஃபிசியோதெரப்பி பண்ணணும். காத்துட்டு இருப்பேன். காத்துட்டு இருக்கிறதே என்னோட வாழ்க்கை ஆகிடுச்சு பத்தியா. அப்புறம் உன் தங்கச்சி கல்யாணம். இப்போ அவள் எப்படி இருக்கான்னு கூட அவளா முடிவு செய்கிற நேரத்தில் தான் என் கூட பேச முடியும். ஏன்னா அங்கே அவள் காத்துக்கிட்டு இருக்கா ஒரு அம்மாவா. உனக்கு சொல்லவே வேண்டாம், அப்பா தொழிலை எடுத்து செய்ய ஆரம்பித்த உடனே நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட. நீ கடைசி 5 வருஷத்தில் அம்மாட்ட பேசுனதை கொஞ்சம் யோசியேன். சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டாச்சா, ஊசி போட்டாச்சா, இவ்வளோதான். உங்கள் அப்பா வாழ்கிற காலத்தில் பிஸியாக இருந்தார். நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி காலத்தில் எதுவும் இல்லாமல் இருந்தார். ஆனால் மாத்திரைக்கு காத்துக்கிட்டு இருந்தார். என்கிட்ட பேச அவருக்கு விஷயமே இல்லை. பேப்பர் படித்தாரு, புக்கு படித்தாரு, தூங்கினார். ஏன்னா பேச வேண்டிய காலத்தில் பேசலை. பேச நேரம் இருந்த காலத்தில் பேச விஷயமே இல்லை, அனுபவம் இல்லை. இப்படி தான் பெரும்பாலான அம்மாக்களோட வாழ்க்கை முடிஞ்சு போகுது. நாம என்னைக்காச்சும் வெளியே போகும்போது அங்கே நிறைய அம்மாக்களை பார்ப்பேன். அவங்க எல்லார் கண்ணிலையும் எனக்கு தெரியறது காத்திருந்த ஏக்கம் மட்டும்தான். உன்ன மாதிரி பசங்க கூட்டிட்டு வர அவங்க மனைவிகளை பார்ப்பேன். அதில் இன்னைக்கே வாழ்ந்துடணும், அடுத்த 6 நாள் இவன் கூட பேசக்கூட முடியாதுன்ற ஒரு வேகம் இருக்கிறத பார்த்தேன். இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு பிள்ளைக கேட்டு எல்லாம் செய்கிற அப்பாக்களை பார்த்தேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு காரியம் சாதிக்கிற நாள் ஆகிடுதுன்னு புரிஞ்சுது. உங்களுக்கு ஒரு நாள் தானேன்னு ஒரு நினைப்பு வந்துடுச்சு. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னு யோசிக்கிறியா? என் காலத்தில் இதெல்லாம் உங்கள் அப்பாட்ட சொல்லி புரிய வைக்க முடியல. ஆனால் நீ அடுத்த ஜெனரேஷன், கொஞ்சம் யோசிப்பல்ல, அதை அவன்கிட்ட சொல்கிறேன். நான் உயிரோடு இருக்கும்போது சொல்ல முடியல, சொன்னாலும் உன்னால் கேட்க முடியாது. அதனால தான் இப்போ சொல்கிறேன். உனக்கு வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா,
காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் தங்கச்சிக்கு உங்க அப்பா மேல இருந்த பாசம் உனக்கு தெரியாது. ஆனா அதை அவ வெளிக்காட்டும் போது உங்க அப்பா கட்டில்ல நகர முடியாம இருந்தாரு. அவர் தான் அப்பான்னு அவ காலேஜுக்கு ஸ்கூலுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பிஸி. அப்பா கூட அங்க போகணும் இங்க போகணுங்கிற எந்த ஆசையும் நிறைவேறல. அவ அப்பா கடைசி காலத்துல சும்மா இருந்தபோது அவர் பேசுனத அவ கேட்க முடியல. ஏன்னா அவ வேற வீட்டுக்கு போயிட்டா. பாத்தியா வாழ்க்கைய? நீ உன் பொண்ணுக்கு அப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்துடாத. உன் மனைவிய அவளோட மகனுக்கு கடிதம் எழுத வச்சிடாத. இன்னைக்கு 3 வேளை சம்பாதிச்சிட்ட, நாளைக்கு 3 வேளைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்ல போனா நீ இப்போ உழைக்கிறது உன்னோட அடுத்த 10 வருஷம் கழிச்சு செலவழிக்க போறதுக்கு தான். அதை கொஞ்சம் குறைச்சிக்கோ. சீக்கிரம் வீட்டுக்கு வா. பொண்டாட்டிக்கிட்ட பிள்ளைகள்கிட்ட பேசு. அவங்களுக்கும் நீ நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் நேரம் கொடு. ஏன்னா அன்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதும் ஒருத்தரை காக்க வைக்கிறதும் ஒரு வாழ்க்கையா செய்வேன்னு நம்புறேன். ஏன்னா நீ என்கிட்ட நல்லா பேசின பையன் தானே நீ. உன் மனைவி மகளை விட்டுடவா போற? நான் தாம்மா. சும்மா பேசக்கூடாதா? என்ன செய்ற? அப்பா என்ன செய்றாரு?